ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுக குறித்து பேசியதால் தாவேக்காவை விமர்சித்ததாகவும் அவர்கள் நேற்றோடு வாபஸ் வாங்கிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களும் போனாரு, வச்சாரு. அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்தத அங்க கூப்பிட்டு, சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில வந்த பிறகு அவரை பத்தி விட்டாச்சு. அவர் எங்களை நேத்தே சொல்லிட்டாங்க, அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. எங்களை பத்தி பேசணும், அப்புறம் நாங்க எதுக்கு பேசணும்? நீங்க இந்த போட்டு வாங்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ இந்த ஊடகங்கள் தான் இங்கிட்டு சிண்டி முட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அந்த டிஆர்பி ரேட்டு கூடணும் அப்படின்னு நீங்க ஏதாச்சும் கேட்பீங்க. அருமை என்ன எடப்பாடி பழனிசாமி என்னை சேர்த்துக்கு வரான்னு திரும்பவும் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். சரி, இது இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் இதை பற்றி கேட்கிறேன். அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? நான் சொல்ற கேளுங்க, யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க, இன்னொருத்தர் மூலமா கேட்பாங்க. ஒரு கட்சியில சேர்த்துக்கிற இவர் கட்சியில இவரெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்காரு, முதலமைச்சரா இருந்தார். இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்துல பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். இவர் மட்டும் இல்ல, இவர் கூட பின்னால இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பாதிக்கப்படுறாரு. ஆனா அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன், இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். ஏன் மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார்.